இன்னைக்கு என்னம்மா பண்ணுற? எழுந்துட்டியா? ஒன்றும் இல்லைம்மா, துணி துவைக்கிறேன். வாரத்தில் 2 நாள் துணி துவைப்போம். 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடவோ, துணி ரொம்ப சேர்ந்து போச்சு. அதனால சரி துணி துவைக்கிறேன்னு வந்தேன். முக்கியமாக ஒன்று காட்டணும். நான் வந்து வேற துணி பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை. போன மாதம் டிமார்ட்டில் வந்து இது வாங்கினேன். ஃபேபா நல்லா இருந்தது துவைக்கிறதுக்கு. அதனால இந்த மாதமும் இதே வாங்கிட்டேன். சரி இதில் தான் நான் துணி துவைக்கலான்னு பார்க்குறேன். 2வது இதையே மாற்றிட்டேன். கம்ஃபர்ட்டோடு இது நல்லா இருக்குது. அதனால இதை போட்டு தான் நான். ஆனால் போன மாதத்துலேருந்து செய்துன்னு இருக்கேன். நல்லா இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. இதுவும் நல்லா அழுக்கு போகுது துணியெல்லாம். போன மாதத்துலேருந்து தான் மாற்றிட்டேன். நல்லா இருக்குது, நம்மளுக்கு விலையும் கம்மியாக இருக்குது. 2வது வந்து லிக்விடுக்கு இந்த அளவுக்குள்ள ஒரு மூடியில் ஊற்றுவேன். ஒரு மூடி ஊற்றினாலும் நல்லா இருக்கும். அதனால இதுதான். அதான் இந்த கம்ஃபர்ட்டை விட இது கம்மி தானே இது? ஆமாம், இது கம்மி. ஆமாம், போன தடவை எடுத்தோமே நம்ம. அந்த கம்ஃபர்ட்டில் இது வந்து 100 ரூபா, 110 ரூபா. இது வந்து 2 லிட்டரு 200 ரூபா எவ்வளோ இல்லை? ஆமாம், அதனால கம்மியாக தான் இருக்குது. சரி.